போறியா? அச்சே குளிக்க போறியாடா? குளிக்க போறியா? டவல் இருக்கா? எனக்கு குளிக்க ஆசையா இருக்கு. கோடிவில் மீன் வானத்திலே கண்டேனம்மா, அது கோடி ஒன்றாய் திருமுடியில் நின்றதேனம்மா. கோடிவில் மீன் வானத்திலே கண்டேனம்மா, அது கோடி ஒன்றாய் திருமுடியில் நின்றதேனம்மா. சத்தியத்தின் பேரொழியாம் தேவன்னை, சத்தியத்தின் பேரொழியாம் தேவன்னை, அந்த உத்தமீன் ஒளிக்கு விண்மீன் உறவு கொண்டதே. கோடிவில் மீன் வானத்திலே கண்டேனம்மா, அது கோடி ஒன்றாய் திருமுடியில் நின்றதேனம்மா. வானத்திலே ஒளி வீசி வளரும் வெண்மதி, தாய் பாதத்திலே எழில் காட்டி இருப்பதும் என்ன. வானத்திலே ஒளி வீசி வளரும் வெண்மதி, தாய் பாதத்திலே எழில் காட்டி இருப்பதும் என்ன. ஞானத்தை படைத்த தேவன் தாயல்லவா, ஞானத்தை படைத்த தேவன் தாயல்லவா, அன்னை தாய் பணிந்த வெண்மதியின் நிலையை சொல்லவா. கோடி விண்மீன் வானத்திலே கண்டேனம்மா, அது கோடி ஒன்றாய் திருமுடியில் நின்றதேனம்மா. ஆரோக்கியம் தேடி வந்தோர் ஆலமர குளத்தடியில் அருள் நிறை மறியே என்று ஜெபிப்பதும் என்ன. ஆரோக்கியம் தேடி வந்தோர் ஆலமர குளத்தடியில் அருள் நிறை மறியே என்று ஜெபிப்பதும் என்ன. கருணை திருவுருவாம் கன்னிமரியாய் தந்த காட்சிக்கு மாதா குலம் சாட்சியாகுமே. கருணை திருவுருவாம் கன்னிமரியாய் தந்த காட்சிக்கு மாதா குலம் சாட்சியாகுமே. கோடிவின் மீன் வானத்திலே கண்டேனம்மா, அது கோடி ஒன்றாய் திருமுடியில் நின்றதேனம்மா. கோடானு கோடி மக்கள் குறைகளை தீர்க்கும் அன்னை வீடாக வேளை நகர் இருப்பதேனம்மா. கோடானு கோடி மக்கள் குறைகளை தீர்க்கும் அன்னை வீடாக வேளை நகர் இருப்பதேனம்மா. தீராத பிணி தீர்க்கும் ஆரோக்கிய மாதா, தீராத பிணி தீர்க்கும் ஆரோக்கிய மாதாவின் திருப்பாதம் பட்ட மண் வேளாங்கண்ணி, திருப்பாதம் பட்ட மண் வேளாங்கண்ணி. கோடி விண்மீன் வானத்திலே கண்டேனம்மா, அது கோடி ஒன்றாய் திருமுடியில் நின்றதேனம்மா. சத்தியத்தின் பேரொழியாம் தேவன்னை, அந்த உத்தமீன் ஒளிக்கு விண்மீன் உறவு கொண்டதே. கோடி விண்மீன் வானத்திலே கண்டேனம்மா, அது கோடி ஒன்றாய் திருமுடியில் நின்றதேனம்மா. உலகெல்லாம் போற்றும் வேளாங்கண்ணி, உலகெல்லாம் போற்றும் வேளாங்கண்ணி, நிலமகளின் அடி நிழல் பெற்ற வேளை நகர்
இயேசுவின் தாய் மரியா பிறந்த குழந்தை இயேசு என திருக்குடும்பமாக இருப்பதை நீங்கள் காணலாம். யூதேயா நாட்டில் மகுடமாக விளங்குவது எருசலேம். அடுத்து செய்யவில்லை. ஆனால் இயேசு தன் போதனைகளில் சமாரியரை உயர்த்தி பேசும் ஓவியங்களை கூறியிருக்கிறது. சமாரியாவில் யாக்கோபின் கிணற்று அருகில் இயேசு சமாரிய பெண் என்றுதான் அழைக்கப்பட்டார். ஏனென்றால் இங்குதான் இயேசு வளர்ந்தார், பயின்றார். அவருடைய பணியும் இங்குதான் அதிகமாக இடம்பெற்றது. இங்குதான் இயேசு வளர்ந்தார். அவரது கலிலேய நாட்டில் இயேசுவின் வாழ்வில் இடம்பெற்ற மற்றுமைகளை பார்த்த நகரம், அவரின் கண்டிப்பிற்கும் உள்ளான நகரம் இது. இயேசு இங்கு சிறிது காலமும் வாழ்ந்திருக்கின்றார். இப்போது கபர்நாம் நகரில் இருந்து கலிலேய கடலோரமாய் நகர்ந்து வருகிறோம். கலிலேய கடலில் வலை வீசி மீன் பிடித்த மீனவர் இருவருடன் படகில் இயேசு தன்னை பின்பற்றி வருமாறு இயேசு அழைத்த அவர்களும் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார். இயேசுவின் வல்லமையை சந்தித்த மற்றொரு இடம் கலிலேய கடலில் தொடர் அங்கமாக விளங்குவது யோர்தான் ஆறு. அதன் கரையில்தான் திருமுழுக்கு யோவான் மனம் மாறுங்கள் போற்றும் வேளாங்கண்ணி நீலமதில் நின்றடி நிழல் பெற்ற வேளை. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா இங்க இருக்கிற பூண்டி மாதா கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அதுல வந்து நாங்க புனித பூமி அப்படின்னு ஒரு இடம், அங்க வந்து ஜீசஸ் பிறந்ததுல இருந்து இறந்த வரைக்கும் அதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்க எல்லாரும் அதை சுத்தி பார்த்துட்டு வந்தோம். இப்போ வந்து எல்லார்கிட்டயுமே வந்து கேட்போம் அங்க இருக்கிறதுலே பிடிச்ச பாட்டு எதுன்னு. அங்க கேட்கலாம். நீங்க அந்த புனித பூமிக்கு வந்தீங்கல்ல, நீங்க அந்த புனித பூமிக்கு வந்தீங்கல்ல, அவங்களுக்கு அதுல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு சொல்லுங்க. பாட்டிங்க வாங்க. நீங்க அந்த புனித பூமிக்கு வந்தீங்கல்ல, அவங்களுக்கு உங்க பிடிச்ச பாட்டு என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? வந்து பிறந்த இடம் காணா ஒரு கல்யாணத்துல ரசம் தீந்து போச்சு. என்னப்பா இப்படி பாத்தீங்க? 2 மீனும் 2 அப்பம் 5 மீன்களை பித்து 5000 பேருக்கு கொடுத்தாங்க. அதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஓகே டன். நெக்ஸ்ட் இவர்கிட்ட கேட்போம். இவர் வரவே இல்ல. இவர் வரல. இவர்கிட்ட கேட்போம். ஹாய், உங்களுக்கு நீங்க புனித பூமிக்கு வந்தீங்க. வலை வீசி மீன் பிடிச்சோம், மீனே கிடைக்காம சோகத்துல இருந்து 2 பேருக்கு வந்து அந்த கப்பல்ல போய் அவர் அமர்ந்து வலை நிறைய மீனை வந்து பின்னோக்கி வர சொன்னாரு. இனிமே இன்னொருத்தர் நமக்கு வீடியோ கேமராமேன் கூட வந்தாரு. அவர்கிட்ட இப்ப நம்ம கேட்போம். ஹலோ. ஹாய். சோ இப்போ அவர்கிட்ட நம்ம கேட்போம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன? எனக்கு அங்கே பிடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த அங்கே இருந்த விலங்குகள், அந்த இடம், அந்த உண்மையிலே அந்த பூமி ஒரு புனித பூமியாக எனக்கு தெரிஞ்சது. அதான் ரொம்ப. சோ நம்ம இப்போ கேட்போம். உங்களுக்கு என்ன அங்க ரொம்ப பிடிச்சிருந்தது? மாதா ரொம்ப பிடிச்சிருந்தா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ சூப்பராக எல்லாருக்கிட்டையும் நம்ம கமெண்ட்ஸ் கேட்டாச்சு. தேங்க்யூ வாட்சிங். வங்கக்கடலில் ஒரு முத்தெடுத்தேன், வானவர் சாயன நான் அடுத்தேன். வங்கக்கடலில் ஒரு முத்தெடுத்தேன், வானவர் சாயன நான் அடுத்தேன். தங்க தமிழ்நாட்டில் வேளை நகருதன்னில் தாயாக வந்த எங்கள் ஆரோக்கிய மாதாவே, வங்கக்கடலில் ஒரு முத்தெடுத்தேன், வானவர் சாயன நான் அடுத்தேன். புகழ் திருகீதமே மக்கள் இதயம்
கசிந்து கண்ணீர் கதை கூறுமே எங்கெங்கும் உன் புகழ் திருகீதமே மக்கள் இதயம் கசிந்து கண்ணீர் கதை கூறுமே மங்கள பண்பாடும் எந்த நெஞ்சம் மங்கள பண்பாடும் எந்த நெஞ்சம் திங்கள் பிறை சூடும் உங்கள் திருப்பாதமே வங்கக்கடலில் ஒரு முத்தெடுத்தேன் வானவர் ஐயோ போச்சு உட்கார் பஸ் உட்கார் அப்ப கீழே பார்வை தந்தாய் நடமாடும் உழவர்க்கும் அருள் புரிந்தாய் பல கோடி மக்களுக்கு பார்வை தந்தாய் நடமாடும் உழவர்க்கும் அருள் புரிந்தாய் நலம் காண ஊமையை பேச வைத்தாய் நலம் காண ஊமையை பேச ஒன்றும் பண்ண மாட்டாங்களா கார்ல எடுத்துன்னு போவாங்க வங்கக்கடலில் ஒரு முத்தெடுத்தேன் வானவர் தாயன நான் அடுத்தேன்